சுத்திகரிப்பதற்காக பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக பஸ்கா பண்டிகையை ஞாபகப்படுத்தணும். பஸ்கா பண்டிகைன்னா ராவுஜோர பண்டிகை, நம்ம ஞாபகப்படுத்துகிற ஒரு பண்டிகை. அந்த அந்த பஸ்கா பண்டிகையில் ஞாபகப்படுத்தும்போது எதெல்லாம் நம்ம புசிக்கும்? இயேசு ரத்தமும் சரீரம். இதை புசிக்கணும்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா நம்ம சுத்திகரிச்சே ஆகணும். ஆமென். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம் 21வது வசனம். ஆகையால் ஆமென் ஆமென். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21. ஒரு கூட வாசிங்க பார்ப்போம். ஆகையால் பாருங்க, இப்ப இத சுத்திகரிப்புன்னு ஏன் ஒண்ணு இருக்குது? நம்ம எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல கள்ளபயவா கள்ளக்குட்டியா அப்படிதானே? அது அப்படிதானே கேட்க. அதனாலதான் சுத்திகரிப்பு முறையை கர்த்தர் நம்ம சபைக்கு தந்துரு. ஏதோ ஒரு தீங்கு, ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒண்ணு நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா? அப்ப இதோட ஆண்டோடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணி பருகுனா தண்டனை உண்டா இல்லையா? பெரிய தண்டனை. ஆமென். அதனாலதான் கர்த்தர் நமக்கு இந்த சுத்திகரிப்பை தந்திருக்காரு. அப்ப நம்ம எல்லாரும் நல்ல பிள்ளை இல்லை, கெட்ட பிள்ளையா? அப்படிதானே? கெட்ட பிள்ளையா? அப்படிதானே? நல்ல பிள்ளை இல்லை, ஒருவனும் நல்லவன் இல்லை. ஆமென். தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை. அதனாலதான் நமக்கு இந்த சுத்திகரிப்பு அவசியம். ஆமென். எதற்காகன்னா நம்மளை கனப்படுத்துவதற்காக, நம்மளை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் பிதா கனப்படுத்துவதற்காக. 2 தீமோத்தேயு 21 நான் வாசிக்கிறேன். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, எவைகளை? சோரை விட்டு, வேலையை விட்டு, தொழிலை விட்டு, அப்படிதானே? இவைகளை விட்டு, எவைகளை? பாவங்களை விட்டு. ஆமே, அதுதான் ஒருவன். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். அப்ப சுத்திகரிக்காம எஜமானாகிய இயேசுவுக்கு நாம உகந்த பாத்திரமா இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பாத்திரமா இருக்க முடியாது? உகந்த பாத்திரமாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப சுத்திகரிக்கப்பட்டா நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் சுத்திகரிச்சோம்னா நம்ம ஆண்டவருக்கு உபயோகமானதா இருப்போம். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான. அப்ப எந்த நற்கிரியை? ஆண்டவருடைய இரத்தத்தை பருகுவதற்கும், ஆண்டவருடைய சரீரத்தை புசிப்பதற்கும், ஆண்டவருடைய நாமத்தினால எந்த காரியத்தை செய்வதற்கும் நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்போம். ஆமென். அப்ப சுத்திகரித்து பாவங்கள் மாற கழுவப்பட்டு சுத்திகரித்து ஆண்டவருடைய சமூகத்து அப்பத்தில் கை போட்டால் நிச்சயமா கனத்துக்குரியவர்களாக நாம இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு ஒரு விலை உண்டு, நம்ம ஸ்தோத்திரத்துக்கு ஒரு விலை உண்டு, நம்முடைய அர்ப்பணிப்புக்கு ஒரு விலை உண்டு, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு விலை, கனம் உண்டு. கனத்துக்குரிய பாத்திரனாய் மாறணும்னா நம்ம சுத்திகரிக்கணும். இப்ப மாசந்தோறும் நம்ம சுத்திகரிக்கும், சுத்திகரிச்சு கனத்துக்குரிய பாத்திரனா மாறுறோம். அப்ப சுத்திகரிச்ச அழுக்க, சுத்திகரிச்ச காரியத்தை திரும்ப நமக்குள்ள கொண்டு வரலாமா? கொண்டு வந்தா கர்த்தர் அந்த பாவத்தை மன்னிப்பார? நாளைக்கு ஆண்டவர் மூணு பாவத்தை குறித்து சொல்லியிருக்கு. 3 பாவம். 1 அறியாமல் செய்யும் பாவம், ஒன்று சிறிதான மீறுதல்களில் வரும் பாவம்,
ஒன்று நித்திய ஜீவன் தங்கி இருப்பதனால் குறிப்பிட்ட சில பாவங்களை செய்யக்கூடாது என்கிற பாவம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல மனசிலாக்கிக்கணும். ஆண்டவராகிய தேவன் சுத்திகரிப்பு அவசியம் சொல்றாரு. யாருன்னா நம்ம ஒருத்தன் நல்லவன் இல்லை, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் ஒரு காலத்துக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய இடம் நமக்கு இருக்குது. ஆண்டவர் தந்திருக்கிறார். இது பண்ட காலத்தில் இல்லை. உயிர் பலி கொடுக்கணும், இல்லாவிட்டால் கர்த்தர் உயிரோட அடிச்சு கொள்ளுவார். ஒன்னில் உயிர் பலி கொடுக்கணும், இல்லாவிட்டால் உயிரோடு அடிச்சு கொள்வார். அவர் நமக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய 3 ஆணிகளில் தொங்கி அவர் நம்ம இரத்தத்தை எல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக சுத்திகரித்து அதை விட்டு, அதாவது பாவத்துக்காக சிந்தி நம்மளை அந்த இரத்தத்தினால் சுத்திகரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போவதற்கான காரியம் இருக்கிறதுனால் நாம் தப்பித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். நம்ம எப்படி கொண்டிருக்கிறோம்? தப்பித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நம்ம கனத்துக்குரிய பாத்திரனா மாறணும்னா என்ன செய்யணும்? சுத்திகரிப்பு தேவை. சரி, அப்ப சுத்திகரிப்பு வேணும் தானே? எதற்காக வேணும்? நம்ம கனப்படுவதற்காக, கனம் உள்ள பாத்திரனாய் மாறுவதற்கு. ஆண்டவர் நம்மளை பிரயோஜனப்படுத்தி, ஆண்டவர் நமக்கு அதாவது என்ன சொல்றது, அவர் நம்மோடு இருப்பதற்காக சுத்திகரிப்பு வேணும். சுத்திகரிக்காம பந்தியில கை போட்டா பாவம். ஆமென். கை போட்டா பாவம். இனி நம்ம சுத்திகரிப்புக்குள்ள போவோம். சுத்திகரிப்புக்காக கர்த்தர் தந்த வேத வாக்கியம் 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால நீங்கள் எல்லா ஆவியும் நம்பாம அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதா என்று சோதித்தறியுங்கள். ஆமே. 1 யோவான் 4வது அதிகாரம் இல்லையா? 4வது அதிகாரம் 1வது வசனம். சோதித்து அறிய சொல்லியிருக்கார். ஆமே. ஹல்லேலூயா. 1 யோவான் 4:1 ஒரு விசை கூட வாசிப்போம் பாருங்க. பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் எப்படி கூப்பிடியாரு? கள்ளைன்னோ கள்ளின்னோ கூப்பிடல. புரியுதா? உலக ஆடம்பரத்தில் போனாலும் உன்னை கள்ளின்னு கூப்பிடல. என்னன்னு கூப்பிடியாரு? பிரியமானவளே, பிரியமானவர்களே. அதுதான் சொல்ல, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவியும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னு நம்ம சோதித்து அறியணும் ஃபர்ஸ்ட்ல. ஆமென், ஆமென். நம்மக்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? சோதித்து அறியணும். ஒரு சொப்பனம் கண்ட உடனே ஆண்டவர் சொப்பனம் தந்தாருன்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். அதாவது ஆண்டவராகிய தேவன் ஒன்னை குறித்து ஒரு தரிசனத்தை தந்தால் 100க்கு 100 உண்மை. ஒன்னை குறித்து ஒரு தரிசனத்தை தந்தா அது 100க்கு 100 உண்மை. என்ன தருவார்? என்னது? தாடியை எடுடா, மீசை எடுடா, இது பிரியம் இல்லடா, இது ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லடா, இல்லை இந்த தப்பு செய்யாத என்று நம்மை குறித்து நமக்கே தரிசனம் தருவார். ஆமே. இது ஆண்டவர் தருகிற தரிசனம் தான். பிசாசு இதை சொல்ல மாட்டான். பிசாசு இதை சொல்ல மாட்டான். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியம் உள்ள காரியத்தை அவன் ஒருபோதும், பிரியமில்லாத காரியத்தை அவன் ஒருபோதும் செய்யாதேன்னு சொல்லவே மாட்டான். செய்யுன்னு தான் சொல்லுவான். அது என்ன சொல்லுவான்னு தெரியுமா? ஏன் எள்ளு போல மீசை இருந்தா என்ன, எள்ளு போல தாடி இருந்தா என்ன, எத்தனை பேர் உலகத்தில் தாடி வச்சுட்டு இருக்கணும், எத்தனை பேர் மீசை வச்சுட்டு இருக்கணும் என்று எதிர்பேச்சு பேசுவான். எதிர்பேச்சு. அப்ப எதிர்பேச்சு பேசுகிறான் என்றால் அந்த சிந்தனை, அந்த ஆலோசனை, அந்த ஆவி வருதுன்னா நமக்கிட்ட இருக்கிறது சம்திங் ராங். ஆமே, ஆமேன், ஆமேன். எல்லா பிள்ளைகளும் எல்லா விதத்திலையும் நடக்குது. அந்த பாட்டி இப்படி போறா, இந்த பாட்டி போறா. எனக்கு வயசாச்சுத. எப்படி? எனக்கு வயசாச்சு, நான் இனி என்ன பாவம் செய்ய போறேன்? என்ன போட்டு வாங்குன்னு வாங்கியாரு, இப்படி எல்லாம் சொல்லியாரு. என்ன பாவம் செய்யன்னு நம்ம உபதேசத்திற்கு எதிர் யோசனை வருதுன்னா உனக்கிட்ட இருக்கிற ஆவி சம்திங் ராங்.
ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற ஆவியை பகுத்தறிஞ்சாதான் இன்னைக்கு கள்ள கிறிஸ்துகள், கள்ள உபதேசர்கள், கள்ள பிரசங்கிகள் நிறைய 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 உலகத்தில் இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாதம் கழுவாம ஒரு நிகழ்ச்சி நடத்தினால், பாதம் கழுவாத ஒரு திருவிருந்து நடத்தினால் இயேசுகிட்ட பங்கு இல்லை. வெளிப்படுத்து யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8, 9, 10 சீக்கிரம் வாசிங்க பாப்பா. இயேசு பேதுரு அவரை நோக்கி, ஐயோ ஆண்டவரே, நீர் ஒரு காலையும் என் கால்களை கழுவப்படாது என்றா. ஆண்டவர் என்ன சொன்னார்? உடனே, நான் உன் காலை கழுவலைங்க, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. நான் இந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன், புரிஞ்சுக்கணும். ஆமென். ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசணும்னு நினைக்கப்படாது, நினைச்சப்படாது. எல்லா ஆவியையும் நம்பாத, நீ சோதித்தறின்னு வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆமென். எல்லா ஆவியும் வாசிங்க. யோவான் 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சோதித்து அறிவதற்காக ஃபர்ஸ்ட்ல நம்மளை பிடிச்சி சொன்னேன், அந்த பிள்ளைகளை சுட்டி காட்டினேன். வெளியில் அந்த தவறு செஞ்சதால சுட்டி காட்டினேன். வெளியில் தெரியாத தவறு செஞ்சுட்டு இருக்கிற என்னையும் சுட்டி நம்மளை பார்த்துக்கொண்டு நம்ம ஆவியை என்ன செய்யணும்? நம்ம முதல்ல பரிசோதிக்கணும். ரெண்டாவது, இந்த கள்ள கிறிஸ்துகள் எங்கென்று உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் கிளம்பி இருக்கிறார்கள். கள்ள உபதேசி, கள்ள பிரசங்கி, கள்ள அப்போஸ்தலன், கள்ள கிறிஸ்துன்னு இருக்கிறான். இதோட பகுத்தறியணும் பண்ணா ஃபர்ஸ்ட்ல நம்மகிட்ட இருக்கிற ஆவி என்னன்னு பார்க்கணும். பாஸ்டர் முறைச்சு பார்த்தா இல்லைங்க, அந்த ஒரு காரியத்தை செய்தா நம்மகிட்ட ஆவி என்ன இல்லை? பொல்லாத ஆவி தான் இருக்குது, தேவனுடைய ஆவி இல்லை. அதான் ஆண்டவருடைய பைபிளுக்கு விரோதமாக எதை செய்தாலும் நம்மகிட்ட என்ன ஆவி இருக்கு? என்னது ஆவி இருக்கு? அசுத்த ஆவி இருக்குன்னு 100க்கு 100 தீர்மானிச்சிருக்காங்க. ஆமென். அப்ப நம்மகிட்ட என்ன ஆவி இல்லை? கிறிஸ்துவின் ஆவி இல்லை. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தவங்களை புரிஞ்சு கொள்ளக்கு ரொம்ப லகுவா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். பாதம் கழுவாத ஆண்டவர் 13வது வசனத்தை வாசி. அதே இதுல பங்கில்லைன்னு சொன்னாரு. ஏன் பங்கில்லைன்னு சொன்னாருன்னா, நீங்கள் என்னை ஆண்டவர் என்னும் கிறிஸ்து என்னும் சொல்லுகிறீர்கள், சரியே, நான் அவரே தான் என்று சொல்றாரு. அடுத்த வசனத்துல வாசி. நானே அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய, நல்லா புரிஞ்ச, நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை. அப்ப இயேசு கிறிஸ்து முன்மாதிரியா வச்சு வந்த இந்த பாதம் கழுவுகிற நிகழ்ச்சியை செய்யாவிட்டா இயேசுக்கு பங்கு அந்த சபையில, அந்த திருச்சபையில, அந்த பாதங்கள், அதாவது திருவிருந்தில உண்டா இல்லையா? இல்ல. அப்ப நம்ம பகுத்தறியணும், இயேசுடைய ஆவி அந்த இடத்துல இல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி ஒன்று நம்ம சிந்திக்கணும். ஞானஸ்தானம் நகை போட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிற சபையில இயேசு இருக்கிறாரா, ஊழியக்காரனோட இருக்கிறாரான்னு சற்று சிந்திச்சு பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:4. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரிச்சு பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசியின் அலங்காரத்தை பிடித்திருந்தார். அப்ப அந்த வேசியினுடைய அலங்காரத்தோட ஒரு பாஸ்டர் இருந்தாலும், அந்த வேசியின் அலங்காரத்தோட இருக்கிறவர்களுக்கு ஒரு பாஸ்டர் பந்திய விளம்பினாலும் அந்த பாஸ்டரும் அந்த சபையும் விபச்சார மாடலுக்கு ஒத்த சபை என்பதை புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம ஆவிய பகுத்தறிய முடியும்?
கள்ளக்கு தீர்க்கதரிசியை எப்படி பார்க்க முடியும்? கள்ள உபதேசியை எப்படி பார்க்க முடியும்? பைபிள் வசனத்தினால தான் பார்க்க முடியுமே தவிர உங்க சொப்பனம், உங்களுடைய தீர்க்க தரிசனம், உங்க தரிசனம் எல்லாம் சிலப்போ பொய்யாகி போயும். உலகம் அழிஞ்சாலும், வானம் பூமி அழிஞ்சாலும் வார்த்தை ஒருபோதும் அழிஞ்சு போகாது. தீர்க்க தரிசனமும் ஒழிஞ்சு போவோம், சொப்பனமும் ஒழிஞ்சு போவோம், என்ன வெளிப்பாடும் எல்லாம் ஒழிஞ்சு போவோம். ஒழிஞ்சு போகாத ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சுதான் நம்ம ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சபை இயேசுக்கு சபையா பிசாசின் சபையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விபச்சார அலங்காரத்தோட ஒரு சபையில திருவிருந்து கொடுக்கறாங்கன்னா அந்த சபையில இயேசு இருப்பாரா இருக்க மாட்டாரா? டக்குன்னு பதில் சொல்லணும். இருப்பாரா இருக்க மாட்டாரா? அப்ப அந்த சபையை நம்ம பகுத்தறியணுமா வேண்டாமா? இது இப்படி இருக்க வேதத்துக்குள்ள போவோம். தேவனுடைய ஆவிதான் என்று சோதித்து அறிய வேண்டும் என்றால், ஏனென்றால் ஒரு மனிதன் பாருங்க, தேவனுடைய ஆவிதானா என்று சோதித்து அறிய வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு ஆவியினால் அசைக்கப்பட்டிருக்கிறதுனால், பாருங்க நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரியணும், நல்லா வேக்கணும். புரியுதா? விளங்குதா? தெளிவா போறேன்னா ஸ்பீடா போறேன்னா? தெளிவா போறேன் இல்ல? எல்லாருக்கும் புரியணும். பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆணானாலும் பெண்ணானாலும், சின்ன ஊழியமானாலும் பெரிய ஊழியமானாலும் செய்யணும்னா ஒரு ஆவியினால் அவன் அசைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆவியினால் அசைக்கப்படாவிட்டால் நிச்சயமா ஊழியத்தை செய்ய முடியாது. ஆமென். ஒரு ஆவியினால் அசைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆவியினால் அசைக்கப்படாவிட்டால், அது ஒரு ஆவியினால் அசைக்கப்பட்டிருக்க வேண்டும். அசைக்கப்படாவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது. ஆமென், ஊழியம் செய்ய முடியாது. அப்ப எந்த ஆவியினால் அவன் அசைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11 2 கொரிந்தியர் 11 இதுவும் ஆச்சரியம் அல்லவே? எத்தனை? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11 14 வாசி மகா. அதுக்கு முன்னே வாசி, ஒரு 12 வாசி. மேலும் சரி, அடுத்த வசனத்திலிருந்து வாசி. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களும் கபடமுள்ள வேலையாட்களும் கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரித்து வருவானே. அப்ப ஒரு ஊழியத்தை செய்யணும்னா ஒரு ஆவியினால் அவன் அசைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆவியினால் அசைக்கப்படாவிட்டால் அவன் ஊழியம் செய்ய முடியாது. ஆனா அசைக்கப்படுகிற ஆவி என்னன்னு உள்ளதை நீயும் நானும் பகுத்தறிய வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த சபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் ஒளிந்து போயிரும், சொப்பனம் ஒளிஞ்சு போயிரும், வெளிப்பாடு ஒளிஞ்சு போயிரும், வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலமும் ஒளிஞ்சு போகாது. அப்ப யார் நல்லவர், அதாவது கள்ளத்தீர்க்க தரிசி எந்த ஆவியினால் அசைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிய வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டும்தான் அறிய முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்பா புரிஞ்சிடப்படாது. தப்பா யோசித்து இவர் மட்டும் தான் நல்ல பாஸ்டரா. நான் நல்லவேன்னு சொல்லவே இல்லை. என்னைக்காவது சொல்லியிருக்கேனா நான் நல்லவேன்னு? நல்லவன் சொன்னா நான் செத்து பரலோகத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் நான் நல்லவேன்னு. ஒரு நாள் கூட நான் நல்லவேன்னு சொன்னதில்லை, ஒருவரும் நல்லவில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அறிவை உண்டாக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய தூதன், தேவனுடைய வார்த்தை வசனத்தை யாருக்கு வாயில கேட்பாங்களாம்? ஊழியக்காரனுடைய வாயில தேடுவார்களாம். இதை நான் சொல்லி தரல. எங்கே இயேசுட்டு போய் பராதி சொல்லியோட சொல்ல மாட்டேளா? இது ஒன்று நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லியோட சொல்ல மாட்டேளா? நீங்க என்ன குற்றப்படுத்துவீங்கன்னு தெரியும். அதனால்தான் நான் குற்றவாளி ஆகாம இருப்பதற்காக என்னை நடத்துகிற தேவன் இதையெல்லாம் சொல்லி தருகிறார்.
ஆனாலும் மந்த புத்தி உடைய உங்களுக்கு வேதத்தை கையில தந்த பிறகும் அதை படிச்சு புரிஞ்சு கொள்ள முடியாம, கர்த்தர் இருக்கிற உபதேசத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியாம என்ன போய் குற்றப்படுத்திக்கிறீங்களே, நல்லதா? நல்லதா? பாவம் இல்லையதான்? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? திட்டியிருக்கேன். அதாவது பெற்ற பிள்ளைய சண்டிச்சு கண்டித்து வளர்க்கலைங்க, அந்த பிள்ளை யாது பிள்ளையா போயிருமா? வேசி மார்க்கத்து பிள்ளையா போயிருமா? வேதம் சொல்லுதா இல்லையா? பெரம்பெடுத்து தன் பிள்ளையை அடித்து கண்டித்து உணர்த்தி வளர்க்காத பிள்ளை என்ன பிள்ளையா போகுமா? வேசி மார்க்கத்து பிள்ளையா போகுமா? போகாதா? அப்ப என் பிள்ளைய வேசி மார்க்கத்துக்கு போறது எனக்கு பிடிச்சமா? பிரதர்? பிடிக்காது. அந்த பிள்ளைகளை நான் எச்சரிக்க மாட்டேனா? கண்டிக்க மாட்டேனா? அதான் உணர்வு இல்லாத ஜீவன்கள். யாரு? உணர்வு இல்லாத ஜீவன்கள். ஆமே. அப்ப வேசி மார்க்கத்தாருக்கு மூழ்கி வேசி மார்க்கமாய் வருகிறவர்கள் மனம் திரும்பி, அது ஆனாலும் பெண்ணானாலும் மனம் திரும்பி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சீசனாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமே தவிர விபச்சார அலங்காரத்தோடு என்ன செய்யப்படாது? ஞானஸ்தானம் கொடுக்கவும் விடாது, ஞானஸ்தானம் என்ன செய்யப்படாது? எடுக்கவும் விடாது. அது தேவனுடைய சமூகத்தில் அது ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம ஆவியை நம்ம பரிசோதித்து பார்க்க சொன்னேன். ஆமென். அப்ப அசுத்த ஆவி ஒண்ணு இருந்தா நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை யோசிப்போம், செய்வோம். இந்த அசுத்தாவி இருந்தா பரிசுத்தாவிக்கு அந்த ஒழுங்குக்கு அந்த உபதேசத்துக்கு மாறி யோசிக்க வைக்கும். ஆமென். மாறி யோசிக்க வைக்கும். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவுக்கு ஆவி இருந்தா நிச்சயமாக அசுத்தத்துக்கு நேர நம்முடைய ஜீவனை கர்த்தர் வழி நடத்த மாட்டார். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவின்னு என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? நம்மளை பரிசோதிக்கணும். ரெண்டாவது, இந்த சபையை பற்றி நிறைய சொல்லலாம். இந்த 2 உதாரணத்தையும் நான் சொல்றேன். இந்த 2 உதாரணத்தையும் எந்த ஒரு சபையில ராபோஜன பந்தியில ஆண்டவரோடு பங்கில்லாத, பாதங்கழுவாத, ஆண்டவரோட நாங்க பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் செய்து வச்சதை செய்யாம போகிற அந்த சபை ஆண்டவருடைய சபை இல்ல. அது விபச்சார அலங்கார மாடல் உள்ள சபை. அதே போல விபச்சாரிகளுடைய அலங்காரத்தின்படி அலங்கரிச்சிருக்கிற இந்த ஸ்திரீகளுக்கோ புருஷனுக்கோ ஞானஸ்தானம் கொடுத்தா அந்த சபையில தேவனுடைய ஆவி இல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சபைகளை பார்த்தோம். இனி நம்ம வேத வசனத்தின்படி அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சிருக்காங்க? புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் என்ன செய்யணும்? வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி வாரான்னா, நான் இந்த பாயிண்ட்லயே போறேன் பாருங்க. இந்த ஒரு தீர்க்கதரிசி வாரான்னா அவனை முதல்ல பார்க்கணும். அது ஆனானாலும் பெண்ணானாலும். கொப்புள செயினை போட்டுன்னு கொப்புளை காட்டிட்டு திரியல்ட்ட ஆண்டவர் பேசுவாரா? கொப்புளையும் வெளியில காட்டிட்டு கொப்புளர மாலையும் போட்டுட்டு எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை தந்திருக்கிறாருன்னா அவள்கிட்ட இருக்கிற ஆவி என்ன ஆவி? ஒரு ஆவியினால் அசைக்கப்பட்ட ஆவி. ஆமென். ஒரு ஆவியினால் அசைக்கப்படும். அது தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், அதாவது பிசாசுடைய ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், ஒரு ஆவியினால் அசைக்கப்படும். அப்ப இந்த பொம்பளைய எந்த ஆவி அசைச்சு வச்சிருக்கு? சிலவங்க நகை போட மாட்டணும், சிலவங்க என்ன செய்ய மாட்டணும்? நகை போடல, கம்மல் போடல, ஒன்றும் போடல. ஆனா அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்படி டைட்டா உருண்டு திரண்டு, ஊழியக்காரங்கள இல்லைங்க, மனுஷனுடைய கண்களை இச்சிக்கும்படியாக ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு, இல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸையே உடுத்துட்டு ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு உண்டு, எனக்கு என்ன உண்டு? வெளிப்பாடு உண்டுன்னு ஒருத்தி சொன்னா அவளையும் ஒரு ஆவி அசைச்சு வச்சிருக்கு. என்ன ஆவி? ஹல்லேலூயா. அதாவது சிகை அலங்காரம், வஸ்திர அலங்காரத்தை பார்த்து கண்டுபிடிச்சலாம். வேதத்தின்படி ஒரு ஸ்திரீயாகிலும் ஒரு புருஷனாகிலும் அவன் வஸ்திரத்தை, அதாவது சிகை அலங்காரத்தை ஒரு புருஷனாகிலும் ஒரு ஸ்திரீ ஆகிலும் கரெக்டா செய்யலைன்னா அந்த ஆவி, அந்த அவன்கிட்ட இருக்கிற ஆவி சம்திங் ராங். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? பாருங்க,
அந்த அந்த ஆவி எதனால் அசைக்கப்படுகிறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு 24வது அதிகாரம் கடைசி காலத்தில் வசனத்துக்கு புறம்பான உபதேசத்தை சகித்து கொண்டு போகிற காலம் வரும். இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 24வது அதிகாரம் 11வது வசனம். சத்தமா. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் ஆவதினால் அன்பு தணிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியான விசுவாசிகள் கூட, உறுதியான ஆமே, அரகுற விசுவாசி இல்ல, உறுதியான விசுவாசிகள் கூட, உறுதியான விசுவாசிகள் கூட வசனத்திற்கு புறம்பான புதிய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு திருச்சபைகளில் பிரிவினைகளை உண்டாக்குவார்களாம். ஆமே. அது எப்படி தெரியுமா? இந்த பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசியாரு, இந்த பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசியாரு, வசனத்தை சொல்லியாரு. ஆனா அவனும் அப்படித்தானே பேசியான், அவனும் வசனத்தை தானே சொல்றான். நகை போடலான்னு இருக்குல்ல. ஏன்னா கட்ட குமாரன் வந்தாராம், ஒரு மோதிரத்தை போட்டாராம். அதே மாதிரி முத்திர மோதிரத்தை யாருக்கு கொடுத்திருந்தான்? யோசேப்புக்கு கொடுத்திருந்தான். இப்படி எல்லாம் பேசுறாங்களே. அடுத்தது இன்னும் நிறைய 5-6 வசனத்தை வச்சிருப்பாங்க. ஆமே. ஆண்டவர் பொண்ணு ஆவிலா தேசத்து பொண்ணு நல்லதுன்னு சொல்லி இருக்கு. ஆமே. எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆமே. இந்த பொண்ணு எல்லாம் நம்முடைய வாழ்வுக்காக அவர் தந்த ஒரு பொக்கிஷம். ஆமே. ஒரு கிறிஸ்தவனுக்கு வீட்டில் பொண்ணு இருக்கணும், வெள்ளி இருக்கணும். பொண்ணும் வெள்ளியும் இல்லைங்க அவன் கிறிஸ்தவனே கிடையாது. உண்மையா இல்லையா? நகை சொல்லல, பொண்ணை சொன்ன. நகை செஞ்சு வச்சிருந்தா அது விக்கிரகம். வெள்ளியில கொலுசு செஞ்சு வச்சிருந்தா விக்கிரகம். வெள்ளி கட்டி இருக்கணும், வெள்ளி பாத்திரம் இருக்கணும், தங்க தாம்பாளம் இருக்கணும், தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த பாத்திரங்கள் தளவாடங்கள் இருக்கணும். அதாவது தங்கமும் வெள்ளியும் இல்லாத வீடு கிறிஸ்தவர்கள் வீடு அல்ல. புரியுதா? அத மூக்கிலையும் வாயிலையும் கண்ணிலையும் கொப்புலையும் காலிலையும் தொடையிலையும் இடுப்பிலையும் கழுத்திலையும் கெட்டிட்டு தெரிய இல்ல. ஆமே. பொன்னும் வெள்ளியும் இல்லாத வீடு. ஆபரணமா செய்து வச்சிருந்தா அது விக்கிரகம். ஒரு மாலை தான் இருக்கு பாஸ்டர், அதை நாங்க பத்திரமா வச்சிருக்கோம், பேங்க்ல கொண்டு வச்சிருக்கேன்னு சொன்னா பாவம். பாவம். உருக்கு சும்மா ஒரு பிளாட்டா போடு, வீட்டில் எங்கேயும் ஒரு மூலையில கிடக்கட்டு, ஒரு கரிய பூசி போடு. நீ அடுக்கலையிலோ எங்கேயாவது ஓரத்திலையோ இல்லைங்க சாக்க அந்த வெளியில அந்த பாத்திரங்கள் இடத்துல போட்டு அங்கே தான் கிடக்கா. அப்ப நல்லா புரியணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு ஊழியத்தை ஒருத்தன் செய்கிறாருன்னா ஏதாவது ஒரு ஆவி அவனை அசைச்சு இருக்கணும். ஆமே. ஏதாவது ஒரு ஆவி அசைக்காம ஒரு மனுஷனோ மனுஷியோ ஊழியம் செய்ய முடியாது. ஆமே. அப்ப அந்த ஊழியம், அந்த ஸ்பீச், அந்த வார்த்தை தேவனுடைய வசனத்துக்கு சார்ந்து இருந்தால் அவனை நாம் ஏற்றுக்கொள்ளணும், இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது சம்திங் ராங். அதுக்கு முதல்ல ஒன்ன நீ பகுத்தறியணும். உன்கிட்ட இருக்கிறது அசுத்தாவியா இல்ல பரிசுத்தாவியா, எந்த ஆவி நடத்துதுன்னு நீ முதல்ல ஒன்ன பகுத்தறியணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன? சபைகளை கண்ணோக்கி பார்க்கணும். வாசி 24:11. அதுல அந்த வசனத்தை வாசிக்கும் போது, உறுதியான விசுவாசிகள் கூட அந்த உபதேசத்தை கேட்டு, புதிய உபதேசத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு திருச்சபைகளில் பிரிவுகளை உண்டாக்குவார்களாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்களா? எதை விட்டு விலகி போவார்களா? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்களா? ஹல்லேலூயா,
ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வந்தேன், ஃபர்ஸ்ட்லேருந்தே பேசிட்டு வந்தேன். முதல்ல 2-3 பிள்ளைகளை சுட்டி காட்டி எல்லாரையும் சுட்டி காட்டலாம், எல்லாரையும் சுட்டி காட்டலாம், ஒவ்வொருவரையும் சுட்டி காட்டக்கூடிய தருணங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆமே. அப்போ முதல்ல நம்மை நாம் பரிசோதிக்கணும். நமக்கிட்ட என்ன ஆவி இருக்கு, நமக்கிட்ட கிடைக்கிற வெளிப்பாடு என்ன, நமக்கு கிடைக்கிற தீர்க்க தரிசனம் என்ன, நமக்கு கிடைக்கிற சொப்பனம் என்ன, நாம் அதற்கு திருச்சபையின் ஒழுங்க மீறி இருக்கிறோமா, திருமறையின் சத்தியத்தை நாம் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறோமான்னு முதல்ல நாம யோசிக்கணும். ஆமென், ஹalleluya. திருச்சபை ஒழுங்க மீறுகிற ஒருவனுக்கு மற்றவர்களை குறித்து இல்ல சூழ்நிலைகளை குறித்து இல்ல விசுவாசிகளை குறித்து நிச்சயமா வெளிப்பாடு என் தேவன் தரமாட்டார், தரவே மாட்டார். திருச்சபையின் ஒழுங்கு வசனத்தினுடைய முரண்பாடுகளை, அதாவது வசனத்தை திருமறையின் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம இருந்தா என் தேவன் வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் தரமாட்டார். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற தீர்க்க தரிசனம், உங்களுக்கு கிடைக்க வெளிப்பாடு சரியா தவறான்னு உங்களை நீங்க பரிசோதித்து பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் அதான் ஒரு விசுவாசி ஆகிலும் ஒரு 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 ஊழியக்காரனாகிலும் இந்த வெளிப்பாடுகளை, சொப்பனங்களை, இந்த தீர்க்க தரிசனங்களை கிடைக்க வேண்டுமானால் ஒரு ஆவி அவனை என்ன செய்து ஆட்கொண்டிருக்க வேண்டும், அவனை அதிர வைக்க வேண்டும், ஆட்கொண்டிருக்க வேண்டும். அது என்ன ஆவி? ஃபர்ஸ்ட்ல நமக்கிட்ட இருக்க ஆவியை பரிசோதித்து பார்த்தா மற்றவங்கள்ட்ட இருக்கிற ஆவியை நாம் கண்டுபிடிக்கலாம். ஆமென், ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால் ஆண்டவருடைய உபதேசத்திற்கு, ஆண்டவருடைய வசனத்திற்கு, ஆண்டவருடைய சத்தியத்திற்கு புறம்பான காரியங்களை செய்ய தூண்ட மாட்டான். ஆமென், ஹalleluya. வாசி பாருங்க, அதுதான் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லி, இன்னைக்கு வெளிப்படையாகவே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, பிசாசுகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7-9. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும், வாசிங்களா, எனக்கு இஷ்டப்பட்ட ஒரு வசனம், உண்மையில என் ஆவியில இஷ்டப்பட்ட ஒரு வசனம். வாசிங்களா, எடுக்கலையா? என்ன? எப்போது கற்றாலும் அறிந்து பாருங்க, எப்போது கற்றாலும். எத்தனாவது வசனம்? 2 தீமோத்தேயு 3:7. வாசிங்க பாப்போம். எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்வார்கள். எவ்வளவு கற்றாலும், எத்தனை உபதேசம் கேட்டாலும், என்னத்தை தான் சொல்லட்டு, தலையில அம்மி கல்லியை தூக்கி வச்சுட்டு மேல உலக்க எடுத்து இடிச்சிட்டு, இல்ல அம்மியை வச்சு அரைச்சிட்டு, அம்மி குழவையை வச்சு அரைச்சிட்டு அவங்க ஒண்ணுதான் இருக்கணுமே தவிர எத்தனை கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயம் இல்லாம கடின இருதயத்தோடு வாழுகிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டில் இந்த சிந்தனை வரும். இந்த உபதேசம் நமக்கு சரியில்லை. ஆண்டவரே சொன்னார, சீசர்கள் சொன்னார, ஓய் இயேசுவே நீர் சொல்றது கடினமா இருக்கு, அதாக அவையெல்லாம் கோவிச்சுட்டு குண்டியை திருப்பிச்சு போச்சுன்னு தெரியுமான்னு. உடனே அவரு கேட்காரு, லே சீசனே நீங்களும் போக்கு மனதா இருக்கிறீங்களோன்னு கேட்டார். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கற்றாலும் அறிவில்லாத, சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாத பெண் வீட்டில் இருக்கிற அந்த பெண் பிள்ளைகளை போல நம்ம சபையில் உள்ள ஒரு ஸ்திரியே இருக்கக்கூடாது. ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை வரதான் செய்யும். அப்பா பிள்ளைக்குள்ள என்ன வரும்?
சண்டை வரதான் செய்யும். பாஸ்டர்கிட்ட எதெങ്കിലും ஒரு 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 வார்த்தைக்கோ இல்லைங்க ஏதாச்சும் பிணங்கிட்டு உங்க மனசுக்கு விருப்பமான காரியங்களை ஒன்றும் செய்யாத, பாவம். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு உள்ள நான் போவல, புரிஞ்சுலுங்க. அடுத்த வசனம் 7வது வசனம் 8வது வசனம். எந்தேயும் எப்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாசத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாச பரீட்சைக்கு நில்லாதவர்கள் தான் இந்த எம்பிரீனும் தம்பிரீனும். என்ன பேரு? எந்தேயும் எம்பிரேயும். இவ ரெண்டேரும் விசுவாச பரீட்சைக்கு நினைக்காம தாங்க, அதாவது சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் விசுவாச பரீட்சைக்கு நிற்காம விழுந்து போனது போல நீங்களும் விழுந்து போகாதீர்கள். உங்க ஆத்மாவுக்கு தான் சேதம். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் என்ன செய்யும்? கடைபிடின்னு சொல்றார். யாருக்கு புரியுது? இந்த 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 தேவனுடைய வசனத்தின்படி போதிக்காத சபை, வசனத்தின்படி பேசாத பிரசங்கம், கேட்காத காதுல கேட்காத, அவங்க முகத்தை கேட்கல, வார்த்தையை நான் கேட்கிறேன். வேப்ப மரத்தில் நம்ம அத்திப்பழத்தை ஒன்றும் பறிச்ச முடியுமா? முடியாது. குதுத்தி கமத்தி வச்சுட்டு வார்த்தை மட்டும் கேட்போம், கேட்காத. அதோட நினைச்ச 4 தத்துவத்தை கேளு, என்னெങ്കിലും மனசில் நிற்கும். தேவனுடைய செய்தியை கேட்காத. ஆமென். ஆவியில உணர்வு இருந்து ஆவியில சரின்னு பட்டா பாரு. அதுக்கு முன்ன உனக்கிட்ட இருக்க ஆவி ஒன்ன அதிர வைக்கிற உங்ககிட்ட இருக்கிற ஆவி என்னன்னு தற்பரிசோதனை செய்துட்டு அடுத்தவங்களை ஆவியை புரிஞ்சுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2-5 வரை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை. திருவசனத்தை எப்படி பேசணுமா? ஜாக்கிரதையா பேசணும். ஆமென், ஆமென். நம்மளையும் பகுத்தறிய 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளையும் குற்றம் கண்டுபிடிக்க எத்தனை இருப்பாங்க? 1000 பேர் இருப்பாங்க. ஆனா அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்காவிட்டாலும் அவர்கள் என்ன செய்தாலும் வேத வாசனத்தின்படி ஜாக்கிரதையாய் பிரசங்கத்தை உபதேசத்தை நம்ம செய்வோமானால் கர்த்தருடைய நீதி நம்ம சிரசில் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சரி, எத்தனாவது வசனம் வாசித்தேன்? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியம் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. அப்போ உங்க பாஸ்டர் கடுனேன்னு நினைச்சுதானா நீங்க வேற பாஸ்டர் தேடி போனியா? 4வது வசனம். சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமே, சிலவங்கள்ட்ட வசனமே இருக்காது. எங்கிட்டங்களும் பாருங்க, ஒரு சிலவங்கள செய்தியை பாருங்க, அதை தான் நிறைய பேர் விரும்புறாங்க, நிறைய 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 விருப்பப்படுறாங்க. அவங்க ஒரு வசனத்தை எடுத்துட்டு அவங்க அனுபவத்தில் உள்ள நிறைய கதைகளை, கட்டுக்கதை, உலக கதை பேசி ஜனங்களை திருப்திப்படுத்தி கடைசியில் எழும்பி நின்று அப்படியே ஒப்பு கொடுங்க, மற்றவன் செத்து போனதுக்கு காரணம் இது, மற்றவன் உயிரோடு வந்ததுக்கு காரணம் இதுன்னு ஒப்பு கொடுக்க வச்சு ஒரு துதிச்சு விட்டா இவ்வளவு உள்ள எல்லாம் உழந்து, எப்பா நல்ல பாஸ்டர், என்னது நல்ல பாஸ்டர். ஆனா அவருக்கு பனியனுக்குள்ள 13-20 பவுனுக்கு ஒரு மாலை கிடக்கும்.
நல்ல பாஸ்டர், 2 கையில என்ன கிடக்கும்? மோதிரம் கிடக்கும். அவங்க நல்ல பாஸ்டர். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நபர்னா அது யாரா இருந்தாலும் சரிதான். ஆமென். எந்த நபர் தனிப்பட்ட ஊழியம், எந்த நபர் தனிப்பட்ட ஊழியம் இல்ல சுவிசேஷ ஊழியம், எந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாய் இருந்தாலும் அது பெரிய அற்புதங்கள் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டது போல காணப்படுவதை வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் ஒரு கூட வாசிக்க, அப்பதான் புரியும். ஆமென். எந்த நபர் தனிப்பட்ட ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னாலும், சுவிசேஷ ஊழியம் இல்ல இல்ல கிராம ஊழியம், இல்லாவிட்டால் ஒரு கூடுகை ஊழியம், எந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாயிருந்தாலும் அது பெரிய ஊழியம், பெரிய தீர்க்கதரிசி ஊழியம் இல்ல சின்ன எந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் பெரிய அற்புதங்கள் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டது போல் காணப்படுவதை வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம், சீக்கிரம் முடிச்சிடும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் எடுத்தியலா? 9 10 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9 10. பாருங்க, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 23 வரை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற, புரியுதா? நீ விசுவாசியா இருக்கலாம், இல்ல ஊழியக்காரனா இருக்கலாம், இல்ல ஊழியக்காரியா இருக்கலாம், இல்ல போதகனா இருக்கலாம், இல்ல கிராம ஊழியம் செய்கிறவன, ஏதோ ஒரு ஞானஸ்தானம் எடுத்தா ஊழியக்காரன் தானே. ஏதோ ஒரு ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? ஹலோ, ஏதோ ஒரு ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். ஆமென், ஆமென். எந்த ஊழியம் செய்தாலும் சரிதான், இல்ல விசுவாசியா இருந்தாலும் சரிதான். ஆமென். உன் குடும்பத்துக்கு முதல்ல நீ ஊழியக்காரனும் ஊழியக்காரியம், இதை மறந்து போகக்கூடாது. உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை முதல்ல நீ செம்மைப்படுத்தி சீர்படுத்தி கொண்டு வருகிறது தான் உனக்கு ஊழியம். ஆமென். அப்ப நீ உன் குடும்பத்துக்கு ஊழியம் செய்தாலும் சரிதான், தேசத்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்தாலும் சரிதான், சபைக்கு ஊழியம் செய்தாலும் சரிதான், எந்த ஒரு ஊழியம் செய்தாலும், ஹல்லேலூயா, எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். உண்மையா சொல்றேன், பந்தியில கை போடுகிற ஒன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தின்படி செய்யாவிட்டால் உன்னுடைய பாடு அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஹல்லேலூயா. என்ன காரியம் செய்தாலும்
யாருடைய சித்தத்தின்படி செய்யணும்? வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற, சரி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே அல்லாமல், அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. வாசி. அந்நாளில் அநேகர் என்னது பாருங்க, நம்ம மனுஷரை நம்புறோம். ஹல்லேலூயா. அப்ப என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் வந்து என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, சொல்லுங்களா, உம் நாமத்தினாலே, அடுத்த உம் நாமத்தினாலே பிசாசுகள். அப்ப பாருங்க, இந்த ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை ஒரு ஆவி நடத்திட்டு இருக்கு. அது என்ன ஆவி? வேதத்தை வாசித்து வேதத்தின்படி யோசித்து இல்லாத காரியத்தை ஒரு விசுவாசியாகிலும் ஒரு ஊழியக்காரனாகிலும் செய்வானானால் அவனிடம் இருக்கிறது அசுத்தாவி. வேதத்தின்படி என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், மரணம் வந்தாலும், சாவு வந்தாலும், துக்கம் வந்தாலும், துயரம் வந்தாலும், பிரிவினை வந்தாலும், எந்த உபத்திரவம் வந்தாலும், கர்த்தருடைய அன்பை விட்டு ஒருவன் விலகாமல் இருந்தால் அவனே கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரன்.